கையொழியாமைனா முயற்சி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கை ஒழியாமை, கை ப்ளஸ் ஒழியாமை அப்படி பிரிக்கலாம். இருந்தாலும் கையொழியாமை அப்படின்னா முயற்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கையோடு கையாய் அப்படின்னா காரியத்தோடு காரியமாய் அப்படின்னா எப்படி சொல்லனா, கையோடு கையோட நம்ம சொல்லுவோம்ல, கையோடு கையாய் அப்படின்னா காரியத்தோடு காரியமாய், கையோடு கையாக இன்னொரு அந்த ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலையை செஞ்சுருங்க அப்படின்னா அந்த மாதிரி. கொடிகட்டி நிற்றல் அப்படின்னா உறுதிப்பாட்டுடன் முயற்சி மேற்கொள்ளுதல். கொடிகட்டி நிற்றல் அப்படின்னா உறுதிப்பாட்டுடன் முயற்சி மேற்கொள்ளுதல். இது ஈஸி தான். கொடிகட்டி நிற்றல்னால் உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்கிறது. கொட்டமடித்தல் அப்படின்னா மனம் போனபடி குறும்பு செய்தல். கொட்டமடித்தல் அப்படின்னா மனம் போனபடி குறும்பு செய்கிறது. கொட்டமடிக்கிறான் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. கொண்டான் கொடுத்தான், கொண்டான் கொடுத்தான்னா உறவு செய்தார் உறவாளி. உறவு கொண்டான் கொடுத்தான் கொடுப்பானுங்க. உறவினர்கள் வந்து ஒவ்வொரு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அப்படி சொல்லியிருப்பாங்க. கொண்டான் கொடுத்தான், உறவு செய்தார் உறவாளி. ஓகேவா? கொண்டான் கொடுத்தான், கொடுத்தான் வச்சு எடுத்துடலாம். கொம்பை கொட்டுதல் அப்படின்னா தட்டி அழைத்தல், முதுகை தட்டி கொடுத்தலாமா. கொம்பை கொட்டுதல், தட்டி அழைத்தல், முதுகை தட்டி அழைத்தல். கொம்பை கொட்டுறது, கொட்டுதல், கொட்டுவாங்கள்ல, மத்தளம் கொட்டுதல் அந்த மாதிரி மீனிங்லாம் அழைக்குவாங்க, அதை வச்சு எடுத்துடலாம். முதுகை தட்டி கொடுத்தல். கொம்பை கொட்டுதல் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங் வந்து முதுகை வந்து தட்டி கொடுத்தலாமா. கோலாகுலம் அப்படின்னா கூக்குரல் ஆடம்பரம். இது ஈஸி. கோலாகலம்னா என்ன? கூக்குரல், சவுண்ட் அதிகமாக கேட்கும், ஒரே கோலாகலமாக இருக்குது, ஆடம்பரமாக, அங்கே எல்லோரும் ஆடம்பரமாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி. சப்பக்கட்டை கட்டுதல் அப்படின்னா குற்றமுறைகளை தாங்கி பேசுதலாமா. சப்பக்கட்டு கட்டு பேசுகிறானே அப்படிம்பாங்களே, சப்பக்கட்டு கட்டுதல், குற்றங்குறைகளை தாங்கி பேசுதல். சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறானே அப்படிம்பாங்களே, ஏதாவது குற்றத்தை வந்து மறைக்கிறதுக்காக அவன் குறை சொல்லி அவனே பேசிகிட்டு இருப்பான். சரக்கவிழ்த்தல் அப்படின்னா பொய்யான செய்தி கூறுதல். சரக்கவிழ்த்தல் பிரித்தா இப்படி சரக்கு ப்ளஸ் அவிழ்த்தலா. சரக்குங்கிறது இந்த இடத்துல பொய்ன்னு அமைச்சுக்கணும். சரடு விடுதல்னா பிறர் வழியாகத்தான் கருத்தை வெளியிடுதல். சரடை விடுறான் அப்படின்னு மாதிரி நினச்சோம்னா அவன் சொல்ல மாட்டான், சரடை வந்து இன்னொருத்தன் மூலிமா சொல்கிறது. ஸோ சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாகத்தான் கருத்தை வெளியிடுதல். ஓகேவா? சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாக கருத்தை வந்து நம்ம வெளியேறது. சிக்கல் பிக்கல்னா சிக்கல் பிக்கல் அப்படின்னா தாறுமாறு. தாறுமாறு சிக்கல், அதே நெகட்டிவ் மீனிங். சிக்கல் பிக்கல்னா தாறுமாறு, முட்டுப்பாடு. ஓகே, அடுத்து சிங்கி அடித்தல் அப்படின்னா வறுமையால் வாடுதல். இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சிங்கி அடிக்கிறான் சொத்துக்கு அப்படிம்பாங்களே, வறுமையாக வாடுறது. சிரிப்பாய் சிரித்தல்னா சிரிக்கிறது, இகழ்தல், நிலைகட்டு திரிதல். சிரிப்பாக சிரித்தல் அப்படின்னா இகழ்தல். ஒருத்தனை பார்த்து சிரிப்பாக சிரின்னு அவனை இகழ்கிற மீனிங்கு. சுற்று காலிடுதல் அப்படின்னா விடாது பற்றி தொடர்தல். காலை சுற்றி பாம்பு எப்படி ஒரு மரத்துல எல்லாம் வந்து கொடி பறந்துருக்குமா, அந்த மாதிரி சுற்று காலிடுதல். அந்த மாதிரி ஒரு காலை சுற்றி பாம்பு சுற்றுறது, அந்த மாதிரி விடாது பற்றி இருக்கிறது. சூடு காட்டுதல் அப்படின்னா கடுமை குறி காட்டுதல். சூடு காட்டுதல் அப்படின்னா கடுமை குறி காட்டுதல். செக்கடி முண்டன் அப்படின்னா வெறுந்தடியன். வெறுந்தடியன். செக்கடி முண்டன் அப்படின்னா வெறுந்தடியன். ஆமாம், பண்ணிக்கலாம். செக்கடி முண்டன் வெறுந்தடியன். செக்கடி முண்டன் அப்படின்னா வெறுந்தடியன். செய்நேர்த்தி அப்படின்னா சரியான உழைப்பு. செய்நேர்த்தி சிறந்த சாகுபடி. சரியான செய்நேர்த்தி, நேர்த்தினா உழைப்பு மீனிங் வரமாட்டோம். சொடக்கெடுத்தல் அப்படின்னா நெட்டி வாங்குதல்.
சொடக்கெடுத்தல், நெட்டி வாங்குதல். சொடக்கெடுத்தல், நெட்டி வாங்குதல். சொட்டை சொல் அப்படின்னா பழிச்சொல். சொட்டை சொல், பழிச்சொல். அடுத்து தடங்கொடுதல்னா வழி செய்தல். தடம்னாவே வழி நினைவு. ஸோ தடங்கொடுதல்னா வழி செய்தல். தட்டி கழித்தல்னா ஒரு விஷயம் தட்டி கழிக்கிற அப்படிம்பாங்கள்ல. ஸோ அதனால் சாக்கு போக்கு சொல்லுதல். தட்டி கேட்குறதுனா ஒரு விஷயத்தை தட்டி கேட்குறாங்க. ஸோ கண்டித்தல், இது நம்ம எடுத்துடலாம். தட்டி கொடுத்தல்னா ஒருத்தன் தட்டி கொடுக்கும்போது மோட்டிவேட் பண்ணோம்னா தூண்டுறது. தட்டி பறித்தல், தட்டி பறிச்சறது அடித்து பிடுங்கி வாங்கிறது. தட்டி பார்த்தல், மர எறிதல். அதாவது அந்த இதை மர எறிதல்னால் என்ன மீனிங் வருன்னா தட்டி பார்க்கறது. எப்படியாவது அந்த விஷயத்தை மறைஞ்சிருக்கோ அதை பார்க்குறது. தட்டி விடுதல்னா இதில் தட்டி விடுதல் நெகட்டிவ் மீனிங் வராது. தட்டி விடுதல் அப்படின்னா தூக்கி விடுதல், ஊக்கப்படுத்துதல், அந்த மாதிரி வருது. இப்போ பார்த்தோம்னா தட்டி கொடுத்தல் மீனிங்கில் இது ஒரு தட்டி விடுதல். தட்டி விடுதல் நெகட்டிவ் மீனிங்காக போகக்கூடாது, அது ஊக்கப்படுத்துதல். தட்டுத்தடங்கள் அப்படின்னா தட்டுத்தடை. தட்டுத்தடங்கள் அப்படின்னா தட்டுத்தடை. தட்டுமுட்டுனா வீட்டு பொருட்கள்லாமா. தட்டு முட்டு, தட்டு சாமானம்லாம் சொல்கிறோம்ல அது. தண்டத்துக்கு கழுதல்னா ஒன்றை ஒரு பயனுமின்றி செய்தல். தண்டமாக்குறான்னு சொல்கிறாங்களே, பயன் இல்லாமல் இருக்கிற அந்த மாதிரி. தண்ணீர் காட்டுதல்னா ஏமாட்டுறது. தண்ணி கட்டிட்டு ஏமாட்டுறது போடலாம். தலை காட்டுதல் அப்படின்னா பலம், பலரும் அறிய வெளிவருது. தலை காட்டுறா வெளியே, அதான் தலையாக அவன் வெளியே தெரியுது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி. தலையெல்லாம் கேட்டனா மிகச்செருக்கு கொள்ளுதல், ரொம்ப பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். தலையிலாய் நிற்கிறானே அப்படிம்பாங்கள்ல, மிக செருக்காக இருக்கிறான். தண்டு காற்று போடுதல்னா நூலில் இங்கொரு பக்கம் அங்கொரு பக்கமாய் பிடித்தல். தண்டு கார் போடுதல், தாண்டு கார் போடுதல். இந்த பக்கம் படிக்காமல் அந்த பக்கம் படிக்காமல் இருக்கிறது. தாளம் போடுதல்னா வறுமையால் துன்புறுதல். சொத்துக்கே தாளம் போடுறான் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ வறுமை. தான் தோன்றி அப்படின்னா செருக்குடையவன். தான் தோன்றி அப்படின்னா செருக்குன்னு அந்த அதில் பொறாமை அந்த மீனிங் வரும்னு நினைக்கிறேன். தான் தோன்றி அப்படின்னா செருக்குடையவன், டிஃப்ரெண்டாக இருக்குது. தான் தோன்றி அப்படின்னா செருக்கு. திட்டம் பண்ணுதல் அப்படின்னா ஏற்பாடு செய்தல், ஒரு திட்டத்தை நம்ம ரெடி பண்ணுற மாதிரி. திட்டவட்டம்னா திட்டவட்டம், அது ஏற்பாடு அந்த மீனிங். செவ்வை, இது டிஃப்ரெண்ட், இதை பார்த்துக்குங்க. திட்டவட்டத்துக்கு ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்ணுறது, அந்த மாதிரி திட்டம் செவ்வை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது. அடுத்து துணி தாண்டுதல் அப்படின்னா உறுதிமொழி கூறுதலாமா. துணி தாண்டுதல், துணி தாண்டுதல்னா உறுதிமொழி கூறுதல், சத்தியம் செய்தல். ஆமாம்ல, துண்டை தாண்டுவோம்ல, துண்டை போட்டு தாண்டுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங்கில் வேறு. துணி தாண்டுதல்னால் சத்தியம் பண்ணுறது, உறுதிமொழி கூறுதல். துண்டு விழுதல்னா வேண்டிய அளவுக்கு மேல் மிச்ச பகுதி அமைதல். துண்டு விழுதல் அப்படின்னா துப்பு கேட்டவனா அறிவட்டவன், அழுக்கு பிடித்தவன், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஓகே.